வணக்கம் பிரதர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். சரி, ரைட். இப்போ என்னிடத்துல சில கேள்விகள் இருக்குது. தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி சகோதரர் லெனின் அவர்கள் ஓகே தொடர்ச்சியாக தன்னுடைய யூடியூப் சேனல் கீழே கம்யூனிட்டி போஸ்ட்டில் கிறிஸ்தவம் ஒரு தவறான மார்க்கம், கிறிஸ்தவ கடவுள் உண்மையாக கடவுளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஒரு போதகராக இருந்து இப்பொழுது கிறிஸ்தவ கடவுள் உண்மை இல்லைன்னு சொல்லி தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளத்தில் குறிப்பாக யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் போட்ட சில கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கான கேள்விகள், அதுக்கான பதில்களை எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும் சரி பார்க்கலாம் நினைக்கிறேன். முதல்ல அவர் என்ன போட்டிருக்காருன்னா, கிறிஸ்தவ கடவுள் ஒரு சைக்கோ, தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நரகத்தில் போட்டு கொடுமைப்படுத்தும் பைத்தியக்கார சாடிஸ்ட், கிறிஸ்டியன் காட் இஸ் அ சைக்கோபேத் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு. என்னிடம் கொடுத்துருக்கிறாரு? அதாவது ஒரு காதலி, ஒரு காதலன், காதல் ஒரு ஒன் சைடு லவ்வை மீன் பண்ணி போட்டிருக்கிறாரு. அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணும் பொழுது அவள் வேணான்னு சொல்லிட்டா. அப்போ கத்தி எடுத்து குத்துனா அது எப்படி ஒரு அநீதியான செயலாக இருக்குமோ, அல்ல அந்த பொண்ணோட மூஞ்சில் ஒரு ஆசிட் அடித்தா, ஏன்னா தன்னை ஏற்றுக்கொள்ளலை, தன் காதலை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு அந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்து அதை அப்படியே பைபிளுக்கு ஒப்பிட்டு கிறிஸ்தவ கடவுள், அதாவது இயேசு கிறிஸ்தவ விசுவாசிகள் அவர் நரகத்தில் போட்டு வாட்டுவார். எப்படி அந்த காதலை ஏற்றுக்கொள்ளாத அந்த காதலியை மேலே ஆசிட் அடிக்கிறது எப்படி உண்போல இருக்குமோ, அதே மாதிரி இந்த மாதிரி தன்னை ஏற்றுக்காதனால அவர் செய்கிறனால அது ரொம்ப அநீதியானது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு உங்களுடைய பதில்? ஆக்சுவலாக கடவுளை குறித்த தவறான பார்வையிலிருந்து வர்றது தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே. கடவுள் வேதாகமத்திலே கடவுள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறாரோ அந்த கண்ணோட்டத்தில் அல்லது அதே பார்வையில் கடவுளை புரிந்து கொள்ளாமல் நாம கடவுள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுளை உருவாக்கும் போது அதனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போ இந்த போஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட்டில் சொல்லக்கூடிய ஒரு விதம், அதில் எப்படி கடவுள் தன்னை ஏற்றுக்கொள்ளாத மனுஷனை அவர் தண்டிக்கலாம், அதான் அடிப்படை. ஒரு மனுஷன் தன்னை ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறதுக்காக அவன் எப்படி அவர் துன்பப்படுத்தலாம், தண்டிக்கலாம், அப்போ அவர் மோசமான ஆள் தானே அப்படிங்கிற அதுதான் அடிப்படை பார்வை. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த பார்வையில் இதில் யார் முக்கியமானவங்க, கடவுள் மனிதன் அப்படிங்கிற இரண்டு நபர்கள், இதில் யார் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கிற அந்த பார்வையில் இது மனுஷன் ரொம்ப முக்கியமானவன், மனுஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் இந்த மாதிரியான கடவுள் மோசமானவர் அப்படிங்கிற ஒரு பார்வை. அதாவது வேர்ல்டு வியூ அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆமாம், வேர்ல்டு வியூ. என்னுடைய வேர்ல்டு வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில் வரக்கூடிய சிக்கல். மனுஷனாகிய நான் ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஆள், ஓகேவா? ஐ எம் ஸோ வேல்யூபிள், ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் நான். அதனால் நான் எல்லா டெசிஷனையும் நான் எடுப்பேன், என்னுடைய விருப்பத்துக்கு நான் வாழ்ந்து கொள்வேன், ஓகேவா? ஓகேவா? நான் ஐ எம் ஹைலி இண்டிவிஜுவல், வேல்யூபிள் இண்டிவிஜுவல். நான் என்னுடைய விருப்பத்தின்படி எப்படி வேண்டுமானாலும் நான் என்ன முடிவு வேணாலும் எடுப்பேன், ஓகேவா? என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் அதிகாரி. என் வாழ்க்கையில் யாரும் தலையிட, என்னுடைய வாழ்க்கையில் வேற யாரும் தலையிடக்கூடாது. என் வாழ்க்கையில் எந்த முடிவும் யாரும், வேற எந்த மனுஷனும் என்னுடைய வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு உரிமை கிடையாது. எந்த கடவுளும் யாரும் என்னுடைய வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு உரிமை கிடையாது. ஸோ மனுஷனை மையப்படுத்து. அப்போ அந்த மாதிரி மனுஷன் தன்னை ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக கருதி அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஒரு பார்வை அப்படி வரும் பொழுது, அப்போ நான் ஒரு கடவுளை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா அவர் என்னைய தண்டிச்சிருவாரோ? ஓகே, அப்போனா அவர் மோசமான ஆள் தானே. ஆமாம். அப்போ இங்கே டெசிஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது யாரு? நான் ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அவர் என்னை தண்டிச்சிருவாருன்னா அப்போ அவர் எவ்வளோ மோசமான ஒரு ஆளாக இருப்பார். செல்ஃப் சென்டர்ட், இன்னொரு விதத்தில் சொன்னால் செல்ஃப் சென்டர்ட், மனுஷனை மையப்படுத்தின ஒரு பார்வை இது. ஆனால் வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வேதாகம கடவுள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இந்த வேதாகம கடவுள் எல்லாவற்றையும் படைத்தவர். இஸ் அ காட் ஆஃப் கிரியேஷன், ஓகேவா? காட் ஆஃப் கிரியேஷன், எல்லாவற்றையும் படைத்தவராக வேதாகமம் சொல்லுது. அண்ட சராசரங்களையும் படைத்தவர். வெறுமனே மனுஷங்களை மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த ஹோல் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ஓகேவா? அறிவியல் மூலமாக இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி மனுஷன் என்ன செய்கிறான், பார்த்து பிரமிக்கிறான். அப்போ வேதாகமத்தில் பார்க்கும்போது அவர் தான் எல்லாவற்றையும், வானத்தையும் பூமி எல்லாவற்றையும் படைத்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது மனுஷனை படைத்தவர் அவர்.
அப்போ மனிதன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு படைப்பு, சாதாரண ஒரு படைப்பு தான். கடவுள் படைத்தவர், மனிதன் ஒரு படைப்பு. கடவுள் மனிதனை படைத்து அவர் மனுஷனை படைத்ததில் அவர் ஒரு நோக்கத்தை வைத்து, மனுஷனுக்கு ஒரு நோக்கத்தை வைத்து ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த உலகத்தில் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார், காரியங்களை செயல்படுத்துகிறார். அப்போது ஒருத்தர் படைத்தவர் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த படைப்பை வந்து அவர் உண்மையிலே வந்து என்ன வேணாலும் செய்யலாம், அதுதான் உண்மை. டு பி ப்ராக்டிக்கல், கடவுள் அப்படிங்கிறவர் ஒரு சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள சகலத்தையும் படைத்திருக்கிற ஒரு ஆண்டவர், தன்னுடைய படைப்பு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது வேதாகம் ஒரு சில நேரத்தில் இதை எதற்கு ஒப்பிடுது அப்படின்னா, ஒரு குயவனுக்கும் மண்பாண்டத்துக்கும் ஒப்பிடுது. ஓகேவா, ஒப்பிடுறார். ஒரு குயவன் மண்பாண்டன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, ஒரு குயவன் வந்து ஒரு மண்பாண்டத்தை செய்யும்போது அந்த மண்பாண்டம் வந்து திடீர்னு அவனுடைய விருப்பத்தின்படி அவன் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான், அவனுடைய விருப்பத்துக்கு உள்ள அது வரலங்கும் போது அவன் அதை என்ன செய்யலாம், திருப்பி அதை மண்ணாக்கி அவன் எப்படி வேணாலும் செய்யலாம். ஸோ அந்த மண்பாண்டம் வந்து நீ எப்படி நீ இஷ்டத்துக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த மண்பாண்டத்துக்கு என்ன கிடையாது, கேட்க முடியாது, கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம வச்சிருக்கிற செல்ஃபோனை கூட நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி வந்து மனுஷன் தான் ரொம்ப முக்கியமானவன் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற அந்த பெருமையுள்ள பார்வையில் கடவுளை பார்க்கும்போது அப்போ வந்து வரக்கூடிய சிந்தனைக்கும் வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கடவுளை நம்பக்கூடிய பல நபர்கள் உண்மையிலே தாங்கள் யார் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறாங்க. கடவுளுக்கு முன்னால் தான் ஒரு சாதாரண ஒரு படைப்பு தான். கடவுள் மண்ணிலிருந்து மனுஷனை படைக்கிறார் அப்படிங்கும்போது நான் ஒரு சாதாரண மண் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறேன். கடவுளுடைய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பூவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு, புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில் முளைச்சி காலையில் பூக்கிற பூ சாயங்காலம் வாடி போய் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலையற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதன், நிலையுள்ள எப்பொழுதும் மாறாத ஒரு கடவுள் நிலையற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அப்போ அந்த கண்ணோட்டத்தில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது கடவுள் மனிதனை படைத்தார். அவர் வந்து தான் படைத்திருக்கிற அந்த படைப்புகளில் வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ரட்சிப்புக்கு என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு சிலரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் ரட்சிப்பு கண்டு தெரிந்தெடுத்து ஆண்டவர் அவங்கள என்ன செய்கிறாரு, ஆண்டவர் வந்து ஆண்டவரை நித்திய ஜீவனுக்கு நேராக அவங்கள என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரோமர் படிப்பில் கூட நம்ம பார்த்தது தான். இதை வந்து ஏன் அப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்கறதுக்கான அருகதையோ தகுதியோ நமக்கு கிடையாது. இன்னைக்கு இந்தியா அப்படிங்கிறதுல வந்து ஒரு நமக்கு இன்றைக்கி மக்களாட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி அரசாங்கத்தில் வந்து ஒரு தலைவரை பார்த்து வந்து நாம் ஏன் அதை இதை ஏன் அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களால் நமக்கு சொல்கிறதுக்கு முடியுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு இதில் வாழ்கிறோம், மக்கள் அப்படிங்கிற ஒரு செட்டப்பு. ஆனால் இதுக்கு முன்னால் வந்து நம்ம பார்க்கும்போது ராஜாக்கள் வாழ்ந்த காலகட்டம், அரசர்கள் வாழ்ந்து கொண்டு அந்த காலகட்டம். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அப்சல்யூட் பவர் அன்றைக்கி இருந்துச்சு. அன்னைக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து ராஜாவை பற்றி என்ன செய்ய முடியாது, நீ ஏன் இதை செய்கிற அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்க முடியாது, கேட்டால் முடிங்க, ஏன்னா அவர் ராஜா. ஓகேவா, கிங் அப்படிங்கும்போது அது வேறு மாதிரி செயல்பாடு இருந்துச்சு. அப்போ ராஜா வந்து எல்லாத்தையும் படித்தவர் இல்லை, ஆனாலுமே கூட அந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அப்படிங்கும்போது அண்ட சராசரத்தையும் படைத்த ஒரு ஆண்டவர் தன்னுடைய படைப்பை என்னன்னு தான் செய்யலாமே. இப்போ மனுஷன் பாவம் செஞ்சப்போ அவன் அப்படியே கூட அன்றைக்கி அழிச்சு போட்டுருக்கலாம். எதுக்காக அவனை படைச்சேன், இவன் அவசியமே இல்லை, போடுற அழிச்சு துறை போடு அப்படின்னு சொல்லி அழிச்சு போட்டால் அன்னைக்கு வந்து யாராவது கேட்டிருக்க முடியுமா? ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அல்லது வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையுமே கூட கடவுள் வந்து மனுஷனை பார்த்து இவனை படைச்சு எனக்கு என்னடா கிடச்சிச்சு, இவனை நான் மொத்தமாக அழிச்சு போட்டு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள் அழிச்சு போட்டு போனால் யாராவது அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அடிப்படை இதுதான், நான் யார், கடவுள் என்னை எப்படி வச்சிருக்கிறேன். இப்போ இப்படி பார்க்கும்போது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். இப்போ என்னடா இது, நம்ம இவ்வளவுதானா, மனுஷன் அப்படிங்கிறவன் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெருமை, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெருமை நம்மளுடைய உண்மையான கண்டிஷனை வந்து ஏற்க மறுக்குது. நம்மளுடைய உண்மையை ஏற்க மறுக்குது. அதுதான் உண்மை. நம்ம மனுஷனுடைய இந்த ஹெல்ப்லெஸ்னஸ், ஒரு யூஸ்லெஸ் ஹெல்ப்லெஸ்னஸ்ஸை நம்ம வந்து பண்ணுறதுக்கு கடவுள் வரைக்கும் கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் இன்னைக்கு இந்த படைப்பு சயின்ஸுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும், ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், சயின்ஸுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி சயின்ஸுக்கு முன்னால் கூட மனுஷங்களாகிய நம்ம ஒன்றும் கிடையாது. வி ஆர் நோபடி. இன்றைக்கி மனுஷன்னு சொல்லி ரொம்ப பெருசாக நம்ம பீத்திக்கிறோம், பெருமை பேசிக்கிறோம்.
என்னுடைய கல்லூரியில் நான் படித்து கொண்டு இருந்த போது இப்படி தான் ஒரு பையன், கல்லூரியில் கூட படித்து கொண்டு இருந்த ஒரு பையன், பயங்கரமான ஒரு பாடி பில்டர். ஆள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக நல்ல பாடி பில்டு பண்ணி நல்ல ஆமாம் நல்ல ஒரு கட்டுமஸ்தான ஒரு உடம்போடு இருக்கக்கூடிய ஒரு பையன். ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா டைரியா ஆயிடுச்சு. டைரியா, மலேரியா சம்திங், அது வந்து டைரியா ஆகி என்ன செய்ய முடியல, ஒரு நாளில் நடக்க முடியலை. அப்போ தற்செயலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த காலேஜில் அப்போ பிரசிடெண்டாக இருந்தவர் அவங்க ஒரு கிண்டல் அடிக்கிறார், என்ன பெரிய பாடி பில்டராக இருந்தாலும் ஒரு கொசுவுக்கு முன்னாடி நிற்க முடியல பார்த்தியா அப்படின்னாரு. ஓகே, சரி, ஒரு கொசு, சாதாரண ஒரு கொசு பாடி பில்டர் 2 முறை சருன்னு போனதோட ஐயா அம்மா ஐயான்னு நடக்க வேண்டிய கண்டிஷனில் இருக்குது நிலைமை. ஓகேவா? அப்போது இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்றைக்கி எத்தனை பாக்டீரியாஸ் இருக்குது. மனுஷனை வந்து ஒரு சில நேரத்தில் பெரிய பெரிய எதிரிகளை விடுங்க, ஒரு சாதாரண பாக்டீரியா ஒரு மனுஷனை ஓவர் கம் பண்ணிருச்சு அப்படின்னா அது மனுஷனால் என்ன செய்ய முடியல, ஒரு சில நேரத்தில் அழிக்க முடியலை. அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக மனுஷனை என்ன செஞ்சிருது, அஃபெக்ட் பண்ணுது. இந்த மான்ஸ்டர் இன்சைட் மீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஸ்கவரியில் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஷோவே, ஐ திங்க் டிஸ்கவரியா பிபிசி, டிஸ்கவரி தான், டிஸ்கவரி ஆமாம் சம்திங் நடத்துனாங்க, இந்த மான்ஸ்டர் இன்சைட் மீ, அதுக்கு பேர். எதை பற்றி அந்த இதுனா எல்லாமே இந்த பாக்டீரியாஸ் பற்றி, சின்ன சின்ன பாக்டீரியாஸ், பட் இட்ஸ் மான்ஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து மனுஷனால் வந்து மருந்து கண்டுபிடிக்க முடியாத, அழிக்க முடியாத வைரஸ் எவ்வளவோ இருக்குது. சரி, மனுஷனால் இதுக்கு முன்னாடி நிற்க முடியல. வி ஆர் நோபடி. ஓகேவா? இன்னைக்கு பூமி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஒரு ஆஸ்ட்ராய்டுக்கு வந்து நம்ம தப்ப முடியாது. ஒத்த அடிச்சுனாக்கி பறந்துடும் நம்ம. வி ஆர் நோபடி. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனிதிங் கேன் ஹேப்பன் எனி டைம். ஒரு வால்கனோவுக்கு நம்ம நிற்க முடியாது இல்லையா? ஆமாம், ஒரு சுனாமிக்கு நம்ம நிற்க முடியாது. என்னதான் பண்ண முடியும் மனுஷன்? ஹி இஸ் நோபடி எப்பவுமே. அப்போ மனுஷன் வந்து ரொம்ப பெருமையாக நெஞ்சு நிமித்திக்கிட்டு நான் யாரு தெரியுங்களா, உன்னை யூ ஆர் நோபடி, ஒன்றும் கிடையாது. அதுதான் உண்மை. இயற்கைக்கு முன்னாடி மனுஷன் நிற்க முடியாது. சில மாதிரி பாக்டீரியாவுக்கு முன்னாடி, ஒரு சின்ன பாக்டீரியாவுக்கு முன்னாடி மனுஷன் நிற்க முடியாது. கடவுளுக்கு முன்னால போய் நெஞ்ச மலர்த்திக்கிட்டு நீ எப்படி என்ன எப்படி சொல்றதுக்கு நமக்கு அருகதை இருக்கா? பேசுறதுக்கு கண்டிப்பாக கிடையாது. இதை சொல்றதுக்கான அருகதை நமக்கு இருக்குதா? நம்ம யாரு? அப்போ ஒரு உண்மையான மனுஷன் வந்து கடவுள் வேதாகமத்தில் எப்படிப்பட்டவராக சொல்லப்பட்டிருக்கிறாரோ அப்படி அவரை ஏற்றுக்கொள்வது தான் சரியானது. ஓகே, அப்படி நம்ம அவரை ஏற்றுக்கொள்வோமானா நான் எப்படிப்பட்டவனா இருப்பேன்? தாழ்மை உள்ளவனா இருப்பேன். ஆண்டவரே, ஐ எம் நோபடி, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் எல்லாம். ஆண்டவர் ஒன்றும் சும்மா வம்படிக்கு ஒருத்தனையா கூப்பிட்டு கொள்ளலையே. அவர் செய்யறதுக்கான அதிகாரம் இருந்தும் கூட ஆண்டவரும் அப்படி செய்யக்கூடிய ஒரு ஆள் இல்லை. நியாயமா தான் நடக்கிறாரு. இப்போ லைன்ல வந்துட்டு நீ வா, எந்தவித நியாயத்திற்கு ஏதாவது எந்தவித முகாந்திரத்தின் அடிப்படையில் இல்லாமல் கொண்டாதான் அது தப்பு. ஆண்டவர் வந்து அப்படி இல்லை. அவர் நியாயமா தான் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. எல்லா காரியத்திலும் அவர் நியாயம் உள்ளவராக தான் என்ன செய்யறாரு, செயல்படுறாரு. அவர் செய்யறதுக்கு வந்து என்ன செய்யுது, ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை அவர் கண்டிப்பா நம்மளுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனால் அவர் வேதாகமத்தில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவர் நீதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது. அவர் வந்து நியாயம் உள்ளவர், அவர் வந்து அவருடைய அந்த தன்மைக்கு உட்பட்டு தான் எப்போவுமே என்ன செய்கிறாரு, செயல்படுறாரு. ஆனால் நான் போய் அவர்கிட்ட நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான அருகதையே எனக்கு கிடையாது. ஈவன் மக்களாட்சியில் வாழ்கிற எனக்கே வந்து ஒரு அதிகாரிகிட்ட போய் நின்றுட்டு நீ ஏன் இப்படி செய்கிறேன்னு சொல்லி கேட்கறதுக்கான அதிகாரம் எனக்கு கிடையாது. வேலையை பார்த்துட்டு போன்றுவாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் இட்ஸ் ராங் வியூ ஆஃப் காட். கடவுளை பற்றின ஒரு தவறான பார்வை. மனிதன் வந்து தன்னை ரொம்ப பெரியாளாக நினச்சிட்டு மனிதனுடைய பெருமையினுடைய அடிப்படையில் வரக்கூடிய ஒரு பார்வை தானே தவிர இது மற்றபடி வந்து வேற ஒன்றும் இல்லை. கடவுளில் வந்து சைக்கோலாம் ஒன்றும் கிடையாது. அவர் அன்புள்ளவர். அவர் வந்து வேதாகமத்தில் வந்து அவர் சொல்கிறார், நான் யார் மேலே இறக்கமுள்ளவனாக இருக்குன்னு நினைக்கிறானோ அவர் மேலே இறக்கமுள்ளா இருக்கிறேன். யார் மேலே வந்து அவர் முடிவெடுக்கிறார். அப்போ அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அந்த முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்குது. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் படைத்திருக்கிறார். அவர் தான் எல்லாத்துக்கும் அதிகாரி. இஸ் அ ஓனர் ஆஃப் எவ்ரிதிங். அவர் நம்ம கேள்வி கேட்க முடியுமா? அதை நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். அதுதான் தாழ்மையினுடைய அடையாளம். அந்த அக்செப்டன்ஸ் இல்லாதனால தான் இந்த மாதிரியான, அந்த அக்செப்டன்ஸ் இல்லாதனால தான், அந்த ஹம்பிள்னஸ் இல்லாதனால வரக்கூடிய பெருமையிலிருந்து வரக்கூடிய கேள்வி தான் இது. அவ்வளோதானே தவிர மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து அவசியம் இல்லாத ஒரு கேள்வி. ஓகே, அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, போஸ்ட் என்னன்னா, பாம்பு கடித்து இறந்த கிறிஸ்தவர்களுக்கு பரலோகத்தில் இடமில்லை. இப்படிப்பட்ட வசனம் இல்லை. அவர் எதை மீன் பண்ணி சொல்றாருன்னா, மார்க் 16-17 இருக்கக்கூடிய வசனம், கான்ட்ரோவர்ஷியலான வெர்சு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதும் செய்ய குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை குறிப்பிட்டுட்டு, அப்ப
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவனா பாம்பு கடிச்சாலே நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, சாக மாட்டீங்க. சாவுக்கு ஏதுவான விஷயத்தை கொடுத்தாலே நீங்கள் மரித்து போக மாட்டீங்கன்னு அதை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பாம்பு கடித்து இறக்காங்க, தேள் கடித்து இறக்காங்க. அப்போ அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. அப்படி மறிக்கக்கூடியவர்கள் எப்படி பாம்பு கடித்தோ தேள் கடித்தோ இறக்கக்கூடியவர்களுக்கு பரலோகத்தில் இடம் கிடையாதுன்னு சொல்லி அது ஒரு பேத்தட்டிக்கான கிறிஸ்டியன் லைஃபாக இருக்குது. அதை இப்படிப்பட்ட கடவுள் தானா இது அப்படின்னு சொல்லி அதை கிரிட்டிக்ஸ் பண்ணி ஒரு போஸ்ட் ஓகே. அதாவது முதலாவது வந்து அந்த பகுதியே வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து மூலப்பிரதிகளில் வந்து இல்லை இது நிறைய இங்கிலீஷ் பேப்பரில் ஃபுட் நோட்டாகவே இருக்குது ஒன்று. ஓகேவா? ஸோ அது வந்து அதனால் வந்து பெரும்பாலான இறையியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது பின்னால் என்ன செஞ்சுருக்கலாம், சேர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து என்ன இருக்குது. ஸோ அதனால் வந்து முதல்ல அவர் மார்க் அதை எழுதும்போது அவர் என்ன செய்யலை, அவர் வந்து ஒரு ஸ்டேஜோட முடிச்சிடுறாரு. என்ன பிரச்சனைனா அது ஒரு நெகட்டிவான ஒரு கனோட்டேஷனோட முடியுது. மார்க் நெகட்டிவான ஒரு அவங்க பயந்துகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு இதோட வந்து அது முடியுது. அதனால பின்னால வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இதை முடியுத அடுத்தால வந்து ஒரு ஹோப்போட நம்ம அதை முடிப்போம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பின்னால வந்து என்ன செய்யப்பட்டிருக்கலாம், பின்னால வந்து இது வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து என்ன செய்யுது இருக்குது. ஓகேவா? அதை பெரும்பாலான இறையியலாளர்களும் என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. இரண்டாவது அந்த அந்த அப்படி சேர்க்கப்பட்ட பகுதியுமே கூட வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மற்ற பகுதிகளில் உள்ள எந்த ஒரு உண்மையையும் வந்து புறக்கணிக்கலாம் செய்யல. ஓகேவா? எதையும் மறுதளிக்கலாம் செய்யல. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் சொல்லி ஒரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்க, இங்க வந்து இல்ல அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மாத்திலாம் சொல்லல. புரியுது. ஓகேவா? ஸோ அது ஒரு பகுதி அதில் என்ன செய்யப்பட்டிருக்கு, அதில் சேர்க்கப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இப்படி ஒரு கேள்வி, அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். அது அதிலே அந்த வார்த்தை இருக்குது, அடையாளம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதில் இருக்குது. அடையாளம் ஆண்டவர் துவக்க காலத்தில், அதாவது ஆதி திருச்சபை காலகட்டத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இல்லையா, அதிலிருந்து அந்த ஆதிகால திருச்சபையில் ஆண்டவர் பல்வேறு விதமான அடையாளங்களை ஆண்டவர் காட்டினார். அது பேரே அடையாளங்கள். அந்த அடையாளங்கள் அப்படிங்கிறது எதற்காக காட்டப்பட்டது அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்கிறார் அப்படின்னா அந்த அற்புதம் வந்து ஆண்டவர் ஒரு அடையாளத்துக்காக செய்கிறார். அவர் தேவகுமார், அவர் யார் அப்படிங்கிறத வந்து அன்றைக்கு வந்து மக்களுக்கு காட்டுவதற்காகவும் அப்போஸ்தலர்களுக்கு காட்டுவதற்காகவும் அந்த சம்பவங்கள் எழுதப்பட்டு அது எல்லா இடமும் என்ன செய்யணும், போகணும் அப்படிங்கிற அடையாளத்துக்காக அது என்ன செய்யப்பட ஆண்டவர் செய்கிறார். எல்லாமே அடையாளம். அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து தெருத்தருவா போய் நீ வாப்பா உனக்கு இந்த நோய் இருக்குதா அதான் சுகமாக்குறவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சுகமாக்குற வேலையை செஞ்சுட்டு இருக்கல. அதை மட்டுமே அவர் வந்து அவருடைய ஊழியத்தை செஞ்சாரு. அப்படி ஊழியத்தை செய்யும் போது அந்த ஊழியத்தினுடைய அந்த இதுல வந்து அவரிடத்திலே வந்த நபர்கள், அவரிடத்துல வந்து கேட்ட நபர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், அற்புதங்களையும் ஆண்டவர் வந்து செய்தார். ஒரு சில சூழல்களில் வந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்யாமல் அதை தவிர்க்கவும் செஞ்சார். அவருடைய சொந்த இடத்துக்கு போகும்போது பல மக்கள் வந்து அவரை வந்து தேவனுடைய குமாரனா பார்க்காம அவர் ஒரு சாதாரண மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து யாரும் என்ன செய்யலைன்னா அவரை மதிக்கலை, அவரிடத்துல வந்து போய் கேட்கல. இன்ஃபேக்ட் அதுதான் அவரே கூட ஆமா இவன் இந்த சின்ன வயசுல இங்க கிடந்து ஓடிட்டு இருந்த பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் பார்த்துருப்பாங்க. லோக்கலா கூட ஒரு மிகப்பெரிய பழைய ஒரு அடேஜ் ஒரு சேயிங்க சொல்லுவார் இல்லையா, வைத்தியனை உன்னை தானே குணப்படுத்திக்க சொல்லி, கப்பர்நாகுமில் உம்மால் செய்யப்பட்ட கிரியைகளை இவ்விடத்துல நீ செஞ்சு காமிக்கணும் அப்படின்னா நம்ம நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் வந்து அவங்க நம்பலை. அப்படிங்கும்போது ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து நிறைய அற்புதங்கள் என்ன செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, அவரிடத்துல நம்பி வந்து எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து செஞ்சாரு. ஆனால் அதுவே வேலையாக ஆண்டவர் அலையலை. ஓகேவா? அவர் என்ன செய்யறாரு, அவங்க போயிட்டு தெருவா போய் சுகமாக்கிட்டுலாம் அலையலை. அன்றைக்கும் வந்து பல நபர்கள் சுகமாக்கப்படாமல் என்ன செஞ்சாங்க, இருக்க தான் செஞ்சாங்க. ஓகேவா? ஆண்டவர் மருத்துவங்களை உயிரோடு எழுப்புனது அப்படிங்கும்போது ரொம்ப ரேராக வந்து நமக்கு வந்து ரொம்ப வெரி ஃபியூ சிச்சுவேஷன் தான் இல்லை, ஒரு 3 இடத்துல மட்டும்தான். நீங்கள் சொன்னோடனே டக்குன்னு எனக்கு ஒன்று ஸ்பார்க் ஆகுது. அவர் வந்து அந்த காலகட்டத்தில் அவர் பக்கத்தில் இருந்தவங்கள சுகப்படுத்தினார். அதே காலகட்டத்தில் அந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வியாதியாக இருந்திருக்கலாம். ஓகே, அது ஓகேவா? அவங்களெல்லாம் ஆண்டவர் ரெண்டு சில சுகம், ஈவன் அவரை பற்றி தெரிஞ்சவங்க பக்கத்து தெருல கூட இருந்திருக்கலாம். ஆமாம், அதே வியாதியில் இருந்திருக்கலாம். அவங்கள போயிட்டு ஆண்டவர் தேடி போயெல்லாம் சுகமாக்கல. இடத்துல வந்தவங்கள நம்பி வந்தவங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, சுகப்படுத்தினார். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து இருந்தது. அப்போ அதே மாதிரி உயிரோடு எழுப்புனது கூட நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் மொத்தமே வந்து 3 தான் நம்ம பார்க்கணும். 9 கைம்பெண்ணு, லாசரஸ், எவீரோடமா 3 பேர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் உயிரோடு வந்து எழுப்புறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். செத்தவங்களெல்லாம் போய் ஆண்டவர் உயிரோடு எழுப்பிக்கலாம். அவரை நம்புறவங்க எத்தனை பேர் செத்துருப்பாங்க கண்டிப்பாக. அவர் பின்னால் நடந்து அவர் நம்பி பின்னால் போன எத்தனை பேர் வந்து செத்து போயிருப்பாங்க. எங்கெல்லாம் யார் பின்னால் யாரெல்லாம் வரவங்க எங்கெல்லாம் சாவறவங்களும் போய் அவங்கள உயிரோடு எழுப்பினா உடனே
ஓகே. ஸோ ஆண்டவர் அந்த அடையாளம் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட அவர் தீர்மானிக்கிறார். அவர் தீர்மானித்து ஆண்டவர் ஒரு சில சிச்சுவேஷன்ல ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உயிர்த்தெழுதல் ஆண்டவர் நிரூபிக்கிறதுக்காக அதை செய்கிறார். அதே மாதிரி தான் அப்போஸ்தலர்களுடைய இதில் வந்து நம்ம பார்க்கும் பொழுதும் இந்த அடையாளங்கள் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டு என்ன செய்யுது நடக்குது. இப்போ இதில் வந்து பாம்புகளை வந்து இது பண்ணுவாங்க, ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் பவுலுடைய. ஆமாம், பவுலுடைய இதில் வந்து நம்ம பார்க்கும்போது அவர் வந்து கப்பல் சேதத்தில் வந்து உடஞ்சி ஒரு தீவில் போய் ஒதுங்குறாங்க. அப்படி ஒதுங்கும்போது அவர் ஒரு விரியன் பாம்பு விரவு கட்டை எடுக்கும்போது விரியன் பாம்பு கடிச்சிரு கையில் கடிச்சிட்டு தொங்குது. ஆனால் அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இவன் ஒரு சபிக்கப்பட்டவனா இருப்பான் போல தெரியுது. கப்பல் சேதத்திலிருந்து தப்பிச்சு கண்டிப்பா கொலகாரம் தான் வந்து பாம்பு பேர் அது ரொம்ப விஷ பாம்பா இருக்கும். ஏன்னா மக்களுக்கு தெரியல இவன் பேர் பாம்பு கடிச்சு சாவர வந்து மாட்டுக்குன்னா அவர் பாம்பை உதறி தூக்கி துறப்பட்டு அவர் விஷாம இருக்கிறார். பவுல் சாவல. ஆமா, பவுல் சாவல. ஸோ அந்த இடத்துல நேச்சுரலா வந்து பாம்பு கடிச்சு அந்த பாம்பு விஷத்துக்கு சாகணும். அதான் ஃபேக்ட். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்யல, பவுலை சாக விடலை. ஏன்னா ஆண்டவர் பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். அவர் ரோமாவுக்கு போகணும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டார். அப்போ ஆண்டவர் அந்த சித்தத்தினுடைய அடிப்படையில் வந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்யலை, அந்த இயற்கைக்கு மாறாக ஆண்டவர் என்ன செய்யறாரு, செயல்பட்டு காப்பாத்துறாரு. சொல்றது எனக்கு புரிஞ்சுட்டு அதுக்காண்டி ஆண்டவர் என்னை ரோமாவை கொண்டு போயாருன்னு சொல்லி ஒவ்வொரு பாம்பையா பிடிச்சு பவுல் செக் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல. பாம்பு வந்து பிடிச்சு பார்த்து பால் என்னை கடின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அது ஏதோ ஆக்சிடென்டெல்லாம் வந்து நடந்துச்சு. அதை வந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அந்த நேரத்தில் வந்து ஆண்டவர் வந்து பாதுகாத்தார். அதனால் அதை வச்சுட்டு நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் வந்து பாம்பை வந்து இது பண்ணுவாங்க வந்து, அதனால வந்து சொல்லிட்டு போய் பாம்பு வைக்கணும்னு கைவிடக்கூடாது. அது ஒரு பைத்தியக்காரத்தனம். ஏன்னா சாத்தான் வந்து சோதிக்கும் போது கூட குறி அப்படிங்கும் போது இல்லை நீ அது பைத்தியக்காரத்தனம் அப்படிலாம் குதிக்க அவனை சோதிக்கக்கூடாது, உன்னுடைய தேவன் நினைச்சக்கூடாது, சோதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அது வந்து அப்படி இல்லை, அந்த அர்த்தத்தில் அது சொல்லப்படலை. இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ பழைய ஏற்பாட்டிலையும் கூட பாம்பு கடிச்ச இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். அதுலேயும் கூட இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் சொல்கிறார் விசுவாசம். அதாவது நீங்கள் பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வெண்கல சர்ப்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிழைப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி பார்க்குற நபர்கள் என்ன செய்கிறாங்க, பிழைக்கிறாங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்டு செயல்படுறாரு. இப்போ இதில் இதே மாதிரி பவுல் இதே மாதிரி பாம்பு கடிப்பட்ட மாதிரி மேபி உலகத்தில் எத்தனையோ ஊழியக்காரங்க அவங்களுடைய ஊழியத்தின் பாதையில் பாம்பு கடிப்பட்டிருக்கலாம், அவங்க இறந்தும் போயிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அப்போ அவங்க வந்து விசுவாசம் இல்லாதவங்கன்னு சொல்லக்கூடாது. என்ன அப்படின்னா எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை காட்டணும்னு சொல்லி ஆண்டவர் முடிவு எடுக்கிறாரோ அதுதான் நடக்கும். திருப்பி அத்தாரிட்டி தான் ஆண்டவர் முடிவு எடுக்கிறாருங்க. அப்போ அவளுடைய ஊழியத்திலையும் அவர் மரித்தவங்களை ஒரு பையன் என்ன செய்கிறாரு, உயிரோடு எழுப்புறாரு. ஆண்டவர் தான் முடிவு எடுக்கிறார். அந்த இடத்துல அது வந்து அந்த ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தமா இருக்குது. பேதுருவும் அதே மாதிரி என்ன செய்யறாரு, ஆமா பேதுருவும் ஒரு முறை என்ன செய்யறாரு. அதே மாதிரி இந்த அற்புதங்கள் இது எல்லாமே ஆண்டவருடைய அந்த சித்தத்தினுடைய அடிப்படையில் தான் நடைபெறுதே தவிர இது வந்து ஜென்ரலாக வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. இயேசு கிறிஸ்துவோட அற்புதம் செய்த சீடர்களே கூட மரணித்து தானே இறந்து போயிருக்காங்க. ஆமாம், அவங்க வந்து இன்னொரு சீடர் இப்போ நான் இறந்து போனா இமானுவேல் ஜெசினா வந்து என்னை உயிரோடு எழுப்பிடுவார், அற்புதம் செய்த வல்லமை இருக்குன்னு சொல்லி அவங்க மாற்றி உயிரோடு எழுப்பி விளையாண்டுக்கிட்டு இருக்கல. ஆமாம், விளையாண்டுட்டு இருக்கல. ஸோ அப்போ ஆண்டவருடைய திட்டம் இப்போ நம்ம சர்வ சரித்திரத்தோட அடிப்படையில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த சீடர்களில் எல்லா சீடர்களுமே வந்து யோவான் தவிர மற்ற எல்லா சீடர்களுமே வந்து இரத்த சாட்சியாக மரிச்சாங்கன்னு பார்க்குறோம். யோவான் மட்டும் அவரை வந்து கொலை பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சாங்க எல்லாம் பார்க்குறோம். ஆனாலும் அவர் சாகலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அங்கேயும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா ஒரு அற்புதத்தை என்ன செய்திருக்கிறார் செய்து. அப்போ ஆண்டவர் தான் அந்த முடிவெடுக்கிறார். எந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கணும், அப்படி எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை காட்டணும் அப்படிங்கிறத ஆண்டவர் முடிவெடுத்து ஆண்டவர் அதை செயல்படுத்துறார். அதுவும் மட்டும் இல்லாமல் வந்து நம்ம நேச்சுரலாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஏதோ ஒன்று நடக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த அற்புதத்தையோ அடையாளத்தையோ ஆண்டவர் நிகழ்த்துறாரே தவிர இப்போ பிசாசு சொன்ன மாதிரி நீ இங்கிருந்து குதி, அவர் இப்போ வசனத்தில் இப்படி இருக்குது அதனால வந்து அவர் உன்னை வந்து தாங்குவாரான்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாருங்கிற மாதிரி அதை என்ன செய்யக்கூடாது. அந்த அர்த்தத்தில் வந்து இது சொல்லப்படலை. நம்ம எதையுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஆண்டவர் அவருக்கு சித்தமான என்ன செய்வார். நமக்கு வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம உயிரை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் வந்து வெறுமனே உங்களுடைய உடம்பை மட்டும் கொள்றவனை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் வந்து ஸோ அதனால்
நம்முடைய ஆத்மா ரசிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நாம் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம், போகிறோம், வாழ்கிறோம், ஒவ்வொரு நாளும் போகிறோம். ஒருவேளை நம்மளால் பார்க்க முடியாத எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிருக்கலாம். எத்தனை நாள் நம்ம ரோட்டில் போகிறோம், இப்படி ரோட்டில் போகும்போது வந்து நேராக போகக்கூடிய ஒரு வண்டி கொஞ்சம் திரும்பிச்சு அப்படின்னா நம்ம நிலைமை பரிதாபமாயிரும். புரியுது. எத்தனையோ ஒரு நல்ல விபத்துகள் நடக்குது, இயற்கை இடி, தினமும் 40,000 இடி வந்து ஒரு சயின்ஸ் புக்கில் படித்தேன். அந்த இடி ஏன் மேலே விழாமல் போகுதுன்னா அது ஒரு ஆச்சரியம் தானே. ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து இன்ஃபேக்ட் நம்ம கவனமாக நம்ம கவனிச்சோம், அற்புதம் நடக்கலையான்னு சொல்லி பல பேர் வந்து புலம்புறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கவனித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கிறதே ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான். இப்படி கேட்டால் அவங்க இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க, எல்லா அப்போ உங்களை மாதிரியே மற்றவங்களுக்கும் அற்புதம் நடக்குது தானே, இப்போ விசுவாசிக்கிறவங்களுக்கும் அந்த அற்புதம் நடக்குது தானே. நம்ம ஆண்டவர் கிருபை உள்ளவர், விசுவாசிக்கல அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் எல்லாரும் கொண்டு போட்டணுமா? ஓகே, ஓகே, புரியுது, கரெக்ட் இல்லை, ஓகேவா? ஸோ அதனால் ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்பார்க்காத பல விதங்களிலையும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து என்ன செய்கிறார், அற்புத விதமாக நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். அதனால் வந்து நம்ம தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கேள்விதானே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் இதுவுமே கூட நம்ம சரியான விதத்தில் புரிந்து கொள்வோமானா, அப்படி சரியாக புரிஞ்சிருக்க போய் தான் கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேர் மருத்துவமனைகள் எத்தனையோ நல்ல ஏன்னா ப்ராப்பர் வே தெரிஞ்சிருக்க போய் தானே அவங்க வந்து மருத்துவமனைகள் எத்தனையோ தொழுநோயாளர்களை பராமரிச்சிருக்காங்க. நீங்கள் வாங்க சுகமளிக்கும் கூட்டத்தை நடத்தி உங்களை சுகப்படுத்திடும்னு சொல்லி அந்த மூடநம்பிக்கையை என்கரேஜ் பண்ணலை. அதுலேருந்தே நல்லா தெரியுது இது அதை குறித்து சொல்கிறது இல்லை, விசுவாசத்தினால மட்டும் இந்த பாம்பு விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி அதை அது வலியுறுத்தாமல் சரி அதில் இருக்க அந்த ஒரு வார்த்தை தான் அடையாளங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அந்த அடையாளம் அப்படிங்கிறது எப்போவுமே என்ன அப்படின்னா ஆண்டவர் எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான், அது அவருடைய கையில் தான் இருக்குது. அதனால் வந்து அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜராக நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா எடுக்க முடியாது அப்படிங்கிறதான் அடிப்படையான ஒரு பார்வை. அடுத்து ஒரு கேள்வி என்னென்னா, கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய மறுவடிவம் தான் இயேசு கிறிஸ்து. ஏன்னா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கிறிஸ்மஸ் டைமில் வருவார், அவர் கேட்டதை வச்சுட்டு போயிடுவார். இயேசு கிறிஸ்துவை குறித்த கதைகளும் அப்படித்தான் பைபிளில் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன கேட்டாலும் தருவார்னு உடனே அது ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி தான் அவர் இருக்காரு. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அனதர் வெர்ஷன் ஆஃப் சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். ஸோ நீங்கள் சரி இரண்டுமே வந்து அதாவது சாண்டா கிளாஸாக இருக்கட்டும் கிறிஸ்துவாக இருக்கட்டும் இரண்டுமே வந்து சரித்திரத்தினுடைய ஒரு அடிப்படையிலேருந்து வரக்கூடியது தான். சாண்டா கிளாஸுமே வந்து உருவாக்குன கதையெல்லாம் கிடையாது. யாரோ வந்து சும்மா சாண்டா கிளாஸ் அப்படிங்கிறதுக்குமே கூட ஒரு வேலிடான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்க தான் செய்யுது இல்லையா? ஒரு நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு என்ன செய்திருக்கிறாரு, உதவி செய்திருக்கிறாரு அப்படிங்கிற அந்த அடிப்படையில இருந்து தான் என்ன செய்யுது, அது வந்து பின்னால் வந்து அது வணிகமயமாக்கப்பட்டுருச்சு. ஆமாம், பின்னால் அது வணிகமயமாக்கப்பட்டுருச்சு. ஸோ அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதை வணிகமயமாக்குனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாக கிறிஸ்துவை நம்பின நபர்கள் அதை வணிகமயமாக்கி பார்க்கலாம் இல்லை, கண்டிப்பாக இல்லை. அதை வெறுமனே லாபத்துக்காக வந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற அப்படிப்பட்ட நபர்கள் வந்து அதை வணிகமயமாக்கி பின்னால் கிறிஸ்தவம் அப்படிங்கிறது வேதாகம பூர்வமாக கிறிஸ்தவம் பரவாமல் பல தவறான வடிவங்களில் கிறிஸ்தவங்கள் வந்து பரவ ஆரம்பித்து அப்படிப்பட்ட கிறிஸ்துவை வந்து முழுமையாக அறிந்திராத, கிறிஸ்துவனை யாருன்னு சொல்லி தெரிந்திராத, தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட நபர்கள் மூலமாகத்தான் என்ன செய்யுது அப்படின்னா அந்த சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பிரபலமாக வந்து ஆகி அது ஒரு வணிகமயமாக்கப்பட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் பிஸ்னஸாக என்ன செஞ்சுருக்குது, பில்லியன் டாலர் பிஸ்னஸாக அது மாறி இருக்குது. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவையும் கூட இதே மாதிரி தவறான கிறிஸ்தவர்கள், தவறான என்ன சொல்கிறது உண்மையாக கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாத பல நபர்கள், கிறிஸ்துவனா யாரு அப்படின்னு சொல்லி தெரியாத நபர்கள், கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படின்னு சொல்லி தெரியாத நபர்கள், கிறிஸ்து உண்மையிலேயே எதை கொடுக்க வந்தார் அப்படிங்கிறத தெரியாத பல நபர்களால் கிறிஸ்து தவறாக போர்ட்ரே பண்ணப்படுறார். கிறிஸ்து எதை கேட்டாலும் தருவார், கிறிஸ்து வந்து என்ன சொல்ல ஒரு சாண்டா கிளாஸ் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி அவரை ட்ரீட் பண்ணிவிட்டு வந்து அவர் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவார், நீங்கள் வந்து அவர்கிட்ட எதை கேளுங்க அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி பல நபர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லி வந்து பல நபர்கள் தாங்களும் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் வந்து என்கரேஜ் பண்ணப்படுது. ஆனால் வேதாகமும் அதை சொல்லுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை, வேதாகமம் வந்து அதை சொல்லலை. நமக்கு வேதாகமத்தில் கிறிஸ்து எதற்காக வந்தார், ரட்சிப்பை கொடுக்கறதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா, நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக வந்தார், பாவ மன்னிப்பை கொடுக்கறதுக்காக வந்தார், அதான் வேதாகமம் சொல்லுது. மனுஷங்க வந்து அவரை தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவரை வந்து மனுஷங்க தப்பாக பேசி அந்த தப்பான கோட்பாடுகளுடைய அடிப்படையிலேயே வந்து பல கிறிஸ்தவ பிரிவுகளையும் கூட அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்து தப்பானவர் கிடையாது. கரெக்ட்.
கிறிஸ்து தப்பானவர் கிடையாது. எப்போவுமே அப்படிதான். அது பல நேரங்களில் கிறிஸ்துவனுடைய பேரிலே நடக்கக்கூடிய, கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், அல்லது கிறிஸ்துவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்கள், கிறிஸ்துவை பயன்படுத்தி, கிறிஸ்துவனுடைய பெயரை பயன்படுத்தி பல அநியாயங்களை செய்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக நாம் கிறிஸ்துவ என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. கிறிஸ்து அதை செய்ய சொல்லலை. கிறிஸ்து வந்து யாருக்கிட்ட போய் என் பேரை சொல்லிட்டு நீங்கள் போய் சண்டை போடுங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலை. நான் சீரியஸான விஷயத்துக்கு போகிறேன், இந்த பொம்மை கதையை விடுங்க. கிறிஸ்து தன்னுடைய பேரை சொல்லிட்டு போய் எங்கேயும் போய் சண்டை போடுங்க, நாடு பிடிங்க அப்படின்லாம் கடவுள் கிறிஸ்து சொல்லவே இல்லை. ஓகேவா? அவருடைய ராஜ்யம், கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது அது ஆவிக்குரிய ராஜ்யம் இல்லையா? அவர் வந்து இந்த உலக பிரகாரமான ஒரு ராஜ்யத்தை குறித்து எல்லாம் அவர் பேசவே இல்லை. ஆனால் கிறிஸ்துவ வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில பேர் வந்து கிறிஸ்துவ தங்களுடைய தனிப்பட்ட நோக்கங்களுக்காக கிறிஸ்துவ வந்து புரட்டி மற்றவங்களுடைய நாட்டு மக்களை வந்து ஏமாற்றி, பாருங்க கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம வந்து ஏன்னா அன்னைக்கு வந்து பல கிறிஸ்தவ நாடுகளில் உள்ள போர் வீரர்கள் வந்து சண்டைக்கு போகும்போது இந்த விஷயத்தை வந்து அன்அஃபிஷியலாக சொல்லி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ண தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், சிலுவை போர் இல்லை, நம்ம மற்ற போர்கள். இப்போ இந்த நம்ம இங்கிலாந்து நாட்டிலேருந்து வந்து அன்னைக்கு காலனி ஆதிக்க நாடுகள் வரும் பொழுது இந்த இங்கிலாந்துக்கு கிறிஸ்தவ நாடு அப்படிங்கிற பேரில் அவங்க இருந்து கொண்டு மற்ற நாடுகளுக்கு அவங்க போருக்கு போகும்போது, பாருங்கள் நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டுறதுக்காக நம்ம வந்து போகிறோம். ஆவிக்குரிய ராஜ்யமாக சொல்லாமல் உலக ராஜ்யத்தை. ஆமாம், நம்ம வந்து ஆமாம் நம்ம 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 எங்கெல்லாம் வந்து இங்கிலாந்து தேவனுடைய இது பரவுதோ அங்கெல்லாம் தேவராஜ்யம் பரவுதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அந்த மாதிரி மூளை மழுங்கடிக்கப்பட்டு மக்களை வந்து புரட்டி, அதை கிறிஸ்து சொல்லலை. அது மனுஷன் அதை புரட்டி மக்களை ஏமாற்றி அப்படி வந்து அவனை சண்டை போட வச்சது. அதுக்கு கிறிஸ்து பொறுப்பா? கிறிஸ்து பொறுப்பு இல்லை, அதுக்கு கிறிஸ்து செய்ய சொல்லவே இல்லை. அதே மாதிரி தான் இன்னைக்கு பல தவறான நபர்கள் கிறிஸ்துவை தப்பான விதத்தில் போர்ட்ரேட் பண்ணி அவரை வந்து அவரை ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி ஆக்கி, அல்லது அவரை வந்து ஒரு மேஜிக், ஒரு ஜீனி மாதிரி ஆக்கி, அந்த மாதிரி ஆக்கி வந்து அவரை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தான் என்ன கேட்டாலும் அவர் தருவார் அப்படிங்கிற விளக்க தேய்ச்ச உடனே சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், சொல்லுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜீனி மாதிரி அவர் ஆக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர். சரி, ரைட், ஓகே. ஏடிஎம் மாதிரி என்ன எப்போ காசு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஏடிஎம் மாதிரி ஒரு சில பேர் அவரை ட்ரீட் பண்ணுறது, இப்படிலாம் மனுஷங்க தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கடவுளை குறித்த சரிதான புரிதல் இல்லை. அப்படிங்கும்போது அதுக்கு கிறிஸ்து என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவர் தான் யார், எதுக்காக வந்தேன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியாச்சு. அதை வாசித்து அவர் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுமே தவிர, மனுஷன் தப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக அதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு அவரை எப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அது இருக்க தான் செய்வாங்க உலகத்தில். அவரை மட்டுமே தப்பாக பேசுவாங்க, எல்லா விஷயங்களையும் தப்பாக புரிஞ்சுக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்க உலகத்தில். சொன்னோடனே டக்குன்னு எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. பரிசேயர்களும் சரிசேயர்களும் ஒரு பிசாசு பிடித்தவர்னு சொல்கிறாங்க. ஆனால் பேதுரு என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து மேசியா, தேவனுடைய குமாரன்னு சொல்கிறார். ஒரே இடத்துல ரெண்டு புரிதல் இருக்கு, ஒன்று சரியா இருக்கு, ஒன்று தப்பா இருக்கு. இப்போ பரிசேயர்கள் சதுசேயர்கள் பேசுறாங்கிறதுக்காண்டி அது உண்மையே இல்லையே. அது உண்மை இல்லை, அவங்க தப்பா புரிஞ்சிருக்காங்க கிறிஸ்துவ, அவ்வளவுதான். ஸோ அதனால இது வந்து ஒரு தவறான புரிதலுடைய அடிப்படையில் தானே தவிர உண்மையான கிறிஸ்துவை புரிந்து கொண்ட நபர்களால செய்யப்பட்டதில்லை, தப்பா புரிஞ்சுக்கிட்ட நபர்களால் செய்யப்பட்டது. அப்படிங்கிறனால ஒரு வணிக ரீதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி அவங்க அதே மாதிரி கிறிஸ்தவமும் வணிகமயமாக்கப்பட்டிருக்கு. அது கிறிஸ்தவம் வணிகமயமாக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு ஒரு பெரிய குரூப் வந்து பல லாபங்கள் அடையுது, ஒரு பெரிய கூட்டம் லாபம் அடையுது. அதை வச்சு ஒரு சில நாடுகளே அதை வச்சு லாபம் அடையுது, அது தங்களுக்கான சாதகமாக அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கு கிறிஸ்துவ ஒன்றும் செய்ய முடியாது, பொறுப்பு முடியாது. ஆமாம், நம்ம தான் கவனமாக இருக்கணுமே தவிர, நம்ம ஞானமாக வந்து எது உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஞானமாக வந்து கிறிஸ்துவை பின்பற்றி கொள்ளணுமே தவிர தப்பாக செய்யக்கூடிய ஆட்களை வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை. தெளிவாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. அந்த மாதிரி நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். இதில் எந்த போஸ்ட்டில் என்ன போட்டிருக்காருன்னா, குழந்தைகளை தண்ணீரில் முக்கி கொலை செய்த கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நோவா காலத்து பெருவெள்ளத்தை அவர் மீன் பண்ணி போட்டிருக்கிறாரு. ஏன்னா 8 பேர் மட்டும் பேழையில் காப்பாற்றப்பட்டு உலக மக்கள் எல்லாம் அழிக்கப்படுறாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு கடவுளாக அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட். ஓகே, நம்ம முதல்ல பார்த்தது முதலாவது வந்து அவர் கடவுள், அவர் கடவுள், அவர் படைத்தவர், இஸ் அ காட் ஆஃப் கிரியேஷன். மற்ற எல்லாமே படைப்புகள். ஸோ அந்த படைப்புகளை வந்து அவர் என்ன செய்கிறார் அந்த அர்த்தத்தில் முதலாவது நம்ம புரிந்து கொண்டுட்டோம் அப்படின்னா, படைத்தவர், படைப்பு, படைத்தவர் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவர், படைப்பு அப்படிங்கிறதுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதோடய நம்ம வந்து அதோட கேள்வி முடிஞ்சது, அவ்வளோதான். படைத்தவர், படைப்பு என்ன வேணாலும் பண்ணலாம், ஓகேவா?
அதனால் வந்து அதில் வந்து நம்ம கேள்வி கேட்கறதுக்கே நமக்கு என்ன கிடையாது, முதலாவது வந்து அருகதை கிடையாது. அதை வந்து முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு வந்து அந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்கும்போது உண்மையிலே கடவுள் நமக்கு வந்து காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அந்த காரணங்களை என்ன செய்திருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். ஓகேவா? பூமியில் வந்து நம்ம பார்க்கும்போது மிகுந்த பாவத்தினாலே வந்து பூமி வந்து மிகுந்த சீர்கெட்டு போய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த சீர்கேடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வீடோன்னும் பாவத்தினுடைய சீர்கேடு அப்படிங்கும்போது ஏதோ வெறுமனே வந்து ஸ்பிரிச்சுவலான லெவலில் அவங்க தப்பான பழக்க வழக்கங்கள் மட்டும் உடையவங்களா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் தாண்டி அது அவங்களுடைய ஃபிசிக்கல் லைஃப்லையும் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டான பாதிப்புகளை ஏற்படுத்துறது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. we don't know. ஓகே, இப்போ வந்து ஐ எம் டாக்கிங் அவுட் ஆஃப் ஸ்பெகுலேஷனில் தான் நான் பேசுகிறேன். ஒரு யூகத்தினுடைய அடிப்படையில் நான் பேசுகிறேன். பொதுவாக நமக்கு வந்து இந்த மாதிரி எல்லை கடந்து போகக்கூடிய இப்படிப்பட்ட பாவம் அப்படின்னு சொல்லி வரும்போது பெரும்பாலான நிலைகளில் பாலியல் பாவங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லை கடந்து போகக்கூடிய அந்த மிக மோசமான பாவநிலை. ஆனால் எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எல்லை கடந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் கட்டுப்பாடற்ற நிலையில் எல்லை கடந்து வந்து எங்கெல்லாம் வந்து இந்த பாலியல் பாவங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் வந்து மிக மோசமான நோய்கள் வந்து பரவுனதை வந்து நம்ம சரித்திரத்தில் எல்லா இடங்களையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் அழிக்க முடியாத ஒரு நோய்கள் பாலியல் சம்மந்தப்பட்ட பாலியல் சம்மந்தமான நோய்கள் வந்து அது இன்றைக்கி வந்து எய்ட்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து போகக்கூடிய ஒரு சில ஹிஸ்ட்ரியை பார்த்தா வந்து அதுவே நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு சில விஷயமா இருக்குது. ஏன்னா அதில் வந்து மிருகங்கள்லாம் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ we don't know. ஸோ மேன் வந்து இந்த மாதிரி பெர்வர்ஷன் மேன் வந்து இதை செய்யும்போது we don't know how extent. அவன் ஓப்பனாக வந்து நான் பச்சையாக எனக்கு வந்து பேசுறதுக்கு மனசு வரலை. நம்ம வெளிப்படையாக வந்து பொதுவாக பார்க்கக்கூடிய இடத்துல வந்து நாம் என்னென்ன மாதிரி நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் சர்வசாதாரணமாக அது வந்து நடக்குது. ஓகேவா? எல்லாரும் மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் என்ன செய்கிறாங்க, பல அதை பின்பற்றக்கூடிய நபர்களாக அதை விரும்பக்கூடிய நபர்களாகவே இப்பவுமே கூட ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்யுது இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு வந்து அந்த பாலியல் பழக்க வழக்கங்கள் மோசமாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது அவங்களுடைய ஃபிசிக்கல் லைஃப்பில் எந்த அளவுக்கு மிக மோசமான மக்களுடைய அதை பின்பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்த அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருந்த மக்களுடைய வாழ்க்கையிலே அது எவ்வளவு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஓகேவா? ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றதுலாம் ஒன்று தான், பூமி பாவத்தினாலே சீர்கெட்டு போயிருந்துச்சு. அந்த சீர்கேடு அப்படிங்கிறது ஹவு எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வேதாகமத்தில் என்ன செய்யப்படலை, கொடுக்கப்படலை. ஆனால் ஆண்டவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெஷர் எடுக்கிறார் அந்த இடத்துல. எக்ஸ்ட்ரீம் மெஷர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா? எக்ஸ்ட்ரீம் மெஷர் என்ன, இந்த உலகத்தையே நான் என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் ஆக்சுவலாக என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த உலகத்தையே அழிக்கணும்னா ஆண்டவர் மொத்தத்தில் அழிச்சு போட்டு சும்மா இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பதில் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆண்டவர் மிருகங்களில் வந்து ஒவ்வொரு பேரை வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு ஜோடியை வந்து ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு. ஒரு மனித குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவரை நம்பி இருந்த இல்லையா நோவா மற்றும் ஒரு குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தேர்ந்தெடுத்து அவங்களையும் பிழைக்குள்ள வைக்கிறார். இவ்விதமாக வந்து தான் படைத்த மனுக்குலத்தையும் தன்னுடைய மற்ற படைப்புகள் எல்லாத்தையுமே ஆண்டவர் வந்து காப்பாற்றுறாரு, ப்ரிசர்வ் பண்ணுறார், பாதுகாக்கிறார். ஓகே, ப்ரிசர்வ் பண்ணுறாரு. அதாவது கை இங்கேருந்து அழுகிட்டே வருதுன்னா சுகர் வரும்போது இந்த கையை வெட்டுறாங்க. அதுக்காண்டி என் கை போயிட்டு அப்படின்னு சொல்லி என்னடா ஆக்ஷன் எடுத்தாலும் குற்றம் சொல்லக்கூடாது, ஆக்ஷன் எடுக்காம விட்டாலும் மனுஷன் வந்து அந்த குற்றம் பிடிக்கிற மைண்ட் செட்லேயே பார்க்க போய் தான் இது சம்பவம். ஸோ எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன், எக்ஸ்ட்ரீம் மெஷர். ஓகேவா? அதான் அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நம்ம மனுஷங்க வந்து வி ஆர் ரீசனபிள். அப்போ நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும் தானே. அப்போ அந்த ரீசனை படைச்சவரே கடவுள். அப்போ அவர் எவ்வளோ ரீசனபிளாக இருப்பார். இப்போ அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படின்னா ஒரு காரணம் இல்லாமல் தான் அவர் செஞ்சிருப்பாரா? கண்டிப்பாக இல்லையா? அப்போ அவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ஒரு மெஷர் எடுக்கிறார் அப்படின்னா ப்ராபப்ளி அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்திருக்கு இல்லையா? குழந்தைங்க ஆண்டவர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான மெஷர் எடுத்திருக்கிறார். அது எந்த அளவுக்கு அந்த பாதிப்புகளை உண்டு பண்ணியிருந்தது அப்படிங்கிறது தெரியாது. அது போக இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்டர்ஃபியரன்ஸையும் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். நீங்கள் இந்த ஜோம்பி கதைகள் பார்த்துருக்கீங்களா? அவன் ஜோம்பியாக மாறும்போது கூட இருக்கிற அண்ணன் தம்பியே சுடுவாங்க. ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, மனித இனத்தை காப்பாற்றுறதுக்கு சோம்பி தான் அங்கே போயிட்டு ஜோம்பி இது எங்கள் அண்ணன் ஜோம்பியாக மாறி இருக்காரு, அவரை காப்பாற்றுது. அப்போ நம்ம ஜோம்பியாக மாற வேண்டியதுதான் ஸ்டோரி. ஸ்டோரியிலே அந்த மாதிரி வரும்போது அந்த மனுஷன் ஸோ சம்ஹவ் ஒரு எக்ஸ்டர்னல்
என்ன எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்னு கூட சொல்லலாம். எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது நமக்கு அதில் நம்ம பார்க்கும்போது. சமூகம் வந்து அதுவும் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிருந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு இலைமறை காயாக அதில் வந்து சம்திங் வாஸ் வெரி பேட் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. எது தேவையோ அது. ஆமாம், ஆண்டவர் வந்து அப்போ அதில் வந்து ரொம்ப ராட்சதர்கள்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்போ மிக மோசமான ஒரு சூழல் அப்படிங்கிற நிலையில ஆண்டவர் இந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு முடிவு என்ன செய்கிறாரு, ஆண்டவர் எடுக்கிறாரு. அதில் வந்து ஆண்டவர் மனுக்குலத்தை ப்ரிசர்வ் பண்ணுறாரு. ஒருவேளை ஆண்டவர் அப்படி அந்த மாதிரியான ஒரு மெஷர் ஆண்டவர் எடுக்காமல் அப்படி விட்டுட்டார் அப்படின்னா இப்போ மோசே மாதிரியானது நாளத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட விசுவாசம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மிக குறைவான ஒரு குடும்பம் தான் கடைசியாக ஆண்டவர் ப்ரிசர்வ் பண்ண ஒரு இடத்துல இருக்குது. அப்போ ஒருவேளை அப்படியே ஆண்டவர் அதை ப்ரிசர்வ் பண்ணாமல் அப்படியே விட்டுறாரு அப்படிங்கும்போது இந்த மோசேனுடைய குடும்பமும் ஒரு 2-3 ஜென்ரேஷன்லாம் அவங்களும் கூட இதே பாவ பழக்க வழக்கத்துக்குள்ளே அவங்க உள்ளாகி இதுக்குள்ளே அவங்க கலந்துட்டாங்க அப்படின்னா மேபி ஒருவேளை ஆண்டவர் படைத்திருந்த அந்த மனுக்குலமே வந்து முழுவதுமாக என்ன செஞ்சிடும், கரப்ட் ஆகி போயிருக்கிறதுக்கான. இப்போ அதை விட்டாருன்னா அவரே படைச்சாரு அவரே விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பாத்துனா மித்தவங்க அடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆண்டவர் வந்து முழுசாக வந்து அந்த ஆண்டவர் படைத்த அந்த மனுக்குலமே தன்னுடைய பாவத்தினாலே தன்னை என்ன செஞ்சிடும், அடிச்சுக்கணும். இது காப்பாத்தினாலும் குறையா இருக்கு, காப்பாத்தினாலும் இப்போ என்னதான் பண்ண முடியும். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் தான் படைத்த மனுக்குலத்தையும் படைப்புகளையும் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத என்ன செய்யறோம் நம்ம பார்க்குறோமே தவிர எஸ் ஆண்டவர் எக்ஸ்ட்ரீமான மெஷர் தான் எடுத்திருக்கிறாரு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது தேவையா இருந்தனால தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, அதை எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையை தவிர வேற அதில் வந்து சொல்றதுக்கு ஒன்று. ஆனால் இது வந்து உலக மதங்களுக்கு இது வந்து ஒத்து வராது. ஏன்னா கிறிஸ்தவத்தை வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே வந்து கொடுக்குறாரு இல்லையா. ஆமாம், ஸோ ஆண்டவர் வந்து அந்த மாதிரி வந்து என்ன செய்யறாரு பின்னால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்திருக்காரு. அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒரு இடத்துல இருக்குது. அப்போ அந்த மனுக்குலமே மீட்பதற்கு இல்லைன்னு என்ன பண்ணுறது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு. பட் ஒரு அளவுக்கு மேலே வந்து இதெல்லாம் வந்து ஒரு ரீசனபிள் எக்ஸ்பிளனேஷன் தான் அப்படின்னாலும் ஒரு அளவுக்கு மேலே வந்து நம்மளால் கடவுள் ஒரு சில காரியங்களை எதனால் செய்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நமக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை வந்து நாம் என்ன செய்ய முடியும், நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும், அதை புரிந்து கொண்டு நம்ப முடியும். சொல்லப்படாத விஷயங்களை வந்து நம்ம ஸ்பெக்குலேட் தான் பண்ண முடியும். அப்படி ஸ்பெக்குலேட் பண்ணுறது சரின்னு சொல்லி யாரும் என்ன செய்ய முடியாது, நியாயப்படுத்தவும் முடியாது. அந்த நிலையில் இந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி, ஒரு மிஸ்டிக்கல் எலமெண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து இந்த ஃபெய்த் சார்ந்த விஷயத்தில் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மிஸ்டிக்கல் இல்லாமல் வந்து ஒரு பைபிளில் வந்து மிஸ்டிக்கலான நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யும், இல்லாமலே என்ன செய்யாது, இருக்காது. நாம் வந்து அதற்கு நடுவிலே தான் விசுவாசத்தோடு வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓகேவா? அதனால் அந்த வேதாகமத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் சரியாக கற்றறிந்து விசுவாசித்து அந்த அடிப்படையில் வந்து நாம் நடக்கணும். புரியாத காரியங்களை என்ன செஞ்சிடலாம், விட்டுறலாம் இல்லையா. நம்ம அதில் உபாகமம் 20:20 அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஐ திங்க் வெளிப்படுத்தினவைகள் எல்லாம் நமக்குரியது, வெளிப்படுத்தாதது ஆண்டவருக்குரியது. அதனால் வெளிப்படுத்தின காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து முக்கியத்துவப்படுத்தணுமே தவிர வெளிப்படுத்தாத காரியங்களை புரியாத காரியங்களை போட்டு நம்ம தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வெளிப்படுத்தின காரியங்களே நமக்கு போதுமான அளவுக்கான ஒரு ஆறுதலை தருவதற்கும் நம்ம தெளிந்த புத்தியோடு நம்ம விசுவாசத்தில் நடப்பதற்கும் அது போதுமானது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. ஓகே பிரதர், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கேள்விகளுக்கு எனக்கு பதில் திருப்தியாக இருந்துச்சு. சரி, இதை பார்க்கக்கூடியவங்களுக்கும் இதுக்கான பதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நல்ல நேரங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ.